எடுத்துச் சென்றார்கள். 8 ஆண்டுகளாக இருந்த மஞ்சள் நிற மாட்டை ஒரு விவசாயி விற்றுவிட்டாரு. ஆனா அந்த நாய்க்கு அது ஒரு சாதாரண மாடு இல்ல, அது அவன் அம்மா. அந்த நாய் குட்டி வெறும் 3 நாட்கள் வயசிலேயே அதோட உண்மையான அம்மா இறந்துருச்சு. அந்த நேரத்துல இந்த மென்மையான மாடு தான் அதை வளர்த்தது, தன் பிள்ளை மாதிரி பாசத்தோடு பார்த்துக்கிட்டது. இருவரும் ஒரே பாத்திரத்துல சாப்பிட்டாங்க, ஒன்னாக தூங்குனாங்க. அந்த நாய் கூட அந்த மாட்டை போலவே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறிப்போச்சு. விவசாயியின் மகன் உடம்பு சரியில்லாமல் போனான். பணம் தேவைப்பட்டது. அதனால அந்த மாட்டை இறைச்சிக்காக விற்க நேர்ந்தது. அந்த நாய்க்கு எதுவும் புரியல. அவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணு, அவனோட அம்மா போயிட்டாங்க. மாட்டை எடுத்து செல்லும்போது அது நாயை நக்கிக்கண்டே இருந்தது. அது ஒரு விடைபெறல் போல. அது முழு சக்தியோடு குறைச்சது. இதை நிறுத்துங்கன்னு கேட்குற மாதிரி. அதை பார்த்த விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். அந்த நிமிஷத்துல மனசு மாறிட்டது. ஆனா வீட்டுக்கு திரும்பிய பிறகு கூட அந்த நாய் சாப்பிடவே இல்லை, கதவையே பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அவள் திரும்பி வந்தாள். அந்த மாட்டை மீண்டும் வாங்கி வந்திருந்தார் விவசாயி. இவங்களை பிரிக்க முடியலன்னு அவனுக்கு புரிஞ்சுது. மீண்டும் அவளை பார்த்த அந்த நாய் மிகுந்த சந்தோஷத்தோட ஓடிச்சு போனது. வால்